எங்கேயாவது விழுந்துட்டியா? இல்லக்கா, ராமு பையன் அடிச்சுட்டான். ஏன் அடிச்சா? அவனும் சீதாவும் லவ் பண்ற விஷயத்த உங்ககிட்ட சொன்ன இல்லையா, அதுக்காகத்தான். உருப்படாதவன் காளி பையங்கிறது நிரூபிச்சிட்டான். கொஞ்சம் இரு. மருந்து எங்க வச்சேன்? மாடியில கெடுத்து வரேன். எனக்கு இதை தவிர வேற வழியே தெரியல. அதனாலதான் அவனை கொண்டுட்டேன். இந்த பாருங்க, உங்க மானத்தை காப்பாத்திக்கத்தானே இந்த கொலை பண்ணிருக்கீங்க. இதுல தப்பே இல்ல. யார் நம்புவாங்க? யாருமே நம்ப மாட்டாங்களே. இந்த மீனாம்பாள் கெட்டு போயிட்டான்னு இந்த ஊரே கதை கட்டி விட்டுடும். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா தானே அந்த சந்தேகம் வரும். இந்த கொலையை பார்த்த ஒரே சாட்சி நான் தான். சத்தியமா அதை நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். இந்த குடும்பத்தோட மான மரியாதையை காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கும் கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன்.
மீனா, அம்மா மீனா. வாங்கப்பா. வாமா சீதா. ஏம்மா நல்லா இருக்கியா? ம். ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணு இல்லப்பா. குடிக்க ஏதாவது கொண்டாந்து கொடுமா. சீதா, அந்த ராமு என் பையனை கொலை பண்ணிட்டாம்மா. இப்ப ராமுவ போலீஸ் பிடிச்சிட்டு போயிருக்கு. என்னம்மா பிரயோஜனம்? செத்து போன என் பையன் உயிரோட திரும்பி வருவான் அம்மா. சீதா, உங்க 2 பேர் காதலையும் உங்க அண்ணிகிட்ட சொன்னதுக்காக நல்ல தம்பிய ராமு அடிச்சது உண்மைதான். மறுநாள் காலையில நல்ல தம்பி செத்து கிடந்ததும் உண்மைதான். ஊர்ல எல்லாம் ராமுவ கொலைகாரன்னு சொல்றாங்க. போலீஸ்காரங்களும் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ராமு கொலை பண்ணல சீதா. ஊர்ல எல்லாரும் அவன் மேல வீண் பழி சுமத்துறாங்க. ராமுவை பத்தி ஊர் சொல்றது தப்பு, நான் சொல்றதான் சரி. அவன் உத்தமன் நல்லவன்னு சொன்னேன். உன் பேச்ச நம்பி நானும் வந்தேன். இப்ப பாத்தியா, ஊர் சொல்றதான் சரி, உன் கணக்கு தப்பு அப்படின்னு ஆயிப்போச்சு. இந்தம்மா, வயசுல பெரியவன் நான் சொல்றேன், நீ அவனை மறந்துரு. அதுதான் நல்லது. நான் வர்றேன். யாரு உங்களை கொலைகாரன்னு சொன்னாலும் சத்தியமா நான் நம்பல ராமு. ஏன் ராமு அழறீங்க? நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கையான சத்தம் எனக்கு கவலையா இருக்கு. என்ன மறந்துரு சீதா. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இந்த கேஸ்ல எனக்கு என்ன தண்டனை கிடைக்கலாம். நிச்சயமா நான் விடுதலை வரப்போறதில்ல. டேய், அப்படிலாம் சொல்லாதடா. நிச்சயமா நீ விடுதலை வந்துருவ. இல்லடா, வீணா கற்பனையில வளர்த்துக்காதீங்க. அவங்க சொல்றது உண்மைதான் ராமு. இத பாத்தீங்களா? தெய்வத்துக்கு முன்னாடி திருவிழா சீட்டு போட்டு கிடைச்ச குங்குமம். கடவுளே நம்ம 2 பேரையும் சேர்த்து வச்சதுக்கு அடையாளம். வீண் போகாது. நீங்க விடுதலையை வந்து இந்த குங்குமத்தை என் நெத்தியில வைப்பீங்க. இது சத்தியம். வாங்கிங்க. புறப்படுங்க. நாங்க வரேன்டா. நாங்க போயிட்டு வரேன்டா ராமு. நான் போயிட்டு வரேன் ராமு. ராமு உண்மையான குற்றவாளி இல்ல. ராமுவை விடுதலை செஞ்சிருங்க சார். ரைட்டா, இந்த அம்மா சொல்றத எழுதிக்கீங்க. எஸ் சார். ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. அந்த நல்லவன் தூக்குல தொங்கிடக்கூடாது. அதனால நடந்த உண்மைய சொல்றேன். உயிரை விட மானந்தான் பெருசு. அந்த நல்ல தம்பி மானத்தை பறிக்க முயற்சி பண்ணா. என்னை காப்பாத்திக்கிறதுக்காக நான் தான் அவனை கொலை செஞ்சேன்.
பையனை காப்பாத்தணும். ராமு தூக்குல தொங்க போறது நிச்சயம்னு கோர்ட் வாசல்ல கோழி கோபால் சொன்னதை கேட்டா எனக்கு பயமா இருக்குடா. டேய், அந்த கொலைக்கு தான் சாட்சியே இல்லையடா. ஆனா உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரியலையேடா. சந்தர்ப்ப சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது ராமு தான் கொலை செஞ்சிருப்பான்னு அந்த வக்கீல் கோர்ட்ல அடிச்சு பேசுறானடா. டேய், யாராவது ஒருத்தன் பேசி தொலைங்களடா. இன்னைக்கு கோர்ட்ல தீர்ப்பு. ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே. ராமுக்கு ஒண்ணும் ஆகாதடா. ஏன்டா பயப்படுறீங்க? சீதா வேற கோர்ட்டுக்கு வரமிச்சு இன்னும் காணமே. என்னம்மா சீதா, அண்ணனை பார்த்ததும் அப்படியே ஷாக் ஆயிட்டியா? இல்லண்ணே. நல்லா இருக்கியா? எங்க கிளம்பிட்ட? காலேஜுக்கு. இத்தனை நாளைக்கு அப்புறம் அண்ணன் வரேன், காலேஜ் போலன்னா தூக்கில போட்டு போறாங்க. ரைட், சலோ யார் அப்படி போலாம். மீரா குட்டி, ஓடியா 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 ஓடியா. நல்லா இருக்கியா? நல்லா படிக்கிறியா? மீனா, மீனா. அம்மா பேங்க் வேலையா டவுனுக்கு போயிருக்காங்க ஐயா. ராமுவுக்கு பாதகமான முடிவை தீர்ப்பா சொன்னாங்கன்னா நாம உண்மையை சொல்லிட வேண்டியதுதான். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ராமு கொலையை நேரில் பார்த்த சாட்சியங்கள் இல்லாததாலும் கொலைக்கான காரணங்கள் நிரூபிக்கப்படாததாலும் இந்த கொலையை குற்றம் சாட்டப்பட்ட ராமுதான் செய்திருப்பார் என்பது சந்தேகத்துக்கிடமில்லாமல் நிரூபிக்கப்படவில்லை. எனவே நான் ராமுவை விடுதலை செய்கிறேன்.